தகப்பனே, இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த ஒரு மாதமும் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கினவர், உன்னை தெரிந்து கொண்டவர், உனக்கு துணை நிற்கிறவர், உன்னை உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறவராயிருக்கிற நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி கடந்த 31 நாட்கள் எங்களை மறவாதபடி எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து ஒரு குறையில்லாதபடி எங்களை நடத்தினீரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தில், இந்த முதல் நாளில், 2வது மாதத்தின் முதல் நாளில் உடைய திரு சமூகத்தில் கூடி வருவதற்கு தேவனங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவருடைய கிருபையின் கரம் கூட இருந்து வழி நடத்தட்டும். தொடர்ந்து ஆவியானவர் எங்களோடு பேசும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மறுபடிதான் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும், தூரத்திலும் சமீபத்திலிருந்து வருகிற பிள்ளைகள், பிரயாணமாய் வருகிற பிள்ளைகள், வாகனத்தில் வருகிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் சுகபத்திரமாய் கொண்டு வாரும். பலவீனத்தோடு கூட இந்த நாளில் ஆராதனைக்கு வர முடியாதபடி வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறேன். கர்த்தருடைய பலவீனங்களை மாற்றி கொண்டு வாரும். நடக்கிற ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளிலும், ஆராதனை பகுதி, பாடல் பகுதி, கர்த்தருடைய பந்தி, கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே, என் நிலையை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமில்லையே என்ற பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. என்னோடு இருக்க பயமில்லையே,
கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். परमेश्वर की नाम நீங்க ஜெபத்தோடு கூட இருங்க. सब प्रार्थना में रहिएगा. இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு आज मैं बोलने वाला सुसमाचार का मेन उद्देश्य है कि செய்யக்கூடியது செய்யக்கூடாதது. जो करना है जो नहीं करना है. do or do not. செய் அல்லது செய்யக்கூடாது. जो करना है और नहीं करना है. எது செய்யணும் எது செய்யக்கூடாது. जो क्या करना है और क्या नहीं करना है. அது வேதத்துல ஒரே ஒரு பகுதி ஒரு அதிகாரத்தை மையமாக வைத்து உங்களோடு பேச போகிறேன். वो आज सिर्फ हम बाइबल में एक ही टॉपिक के ऊपर उसके प्रचार करेंगे. இந்த அதிகாரத்தை நான் பலமுறை படித்திருக்கிறேன். इस सुसमाचार को मैंने कई बार जो है पढ़ा है. என்னோடு கூட நீ உங்களில் अनेகரும் அந்த வேத பகுதியை படித்திருக்கலாம். मेरे साथ आप लोग भी उस वचन को पढ़े होंगे. ஆனால் நேற்று நான் அதிகமாக இந்த வேதத்தை படிக்கும்போது लेकिन कल जब मैंने उस वचन को जब मैंने ध्यान से पढ़ा, ஆனா ஆண்டவர் என்னோடு கூட சில காரியங்களை பேசினார். उसमें परमेश्वर ने मुझसे बहुत सारे बातें किया. இந்த நாட்களிலே நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது. आज के दिन में हमें क्या करना चाहिए क्या नहीं करना चाहिए. உண்மையாக இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு சொல்லி நான் செய்திக்கு நேராக கடந்து போறேன். इसके बीच में मैं इस मंथ में दिया वाला वचन को जो है मैं आपके सामने पढ़ना चाहता हूँ. உபாகமத்தின் புத்தகம் டியூட்ரானமி व्यवस्था विवरण 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முந்தின பகுதி படிக்கலாம். யாராவது 7वां अध्याय 11 वचन हम पढ़ सकते हैं. 14வது வசனம் நாட் 11 14ஆம் வசனம் படிங்கம்மா. போதும், அது கீழே இருக்கிற வார்த்தை பின்பதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சகல ஜனங்களை பார்க்கிலும் सारे जातियों में நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். तू आशीष पाएगा. இது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்ததான ஒரு பெரிய வாக்குத்தத்தம். ये परमेश्वर जो है हमारे लोगों को दिया वाला वचन है. இந்த வாக்குத்தத்தத்தை மையமாய் வைத்து இதை நாம்
ஆண்டவருடைய கரத்திலிருந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் इस वचन को जो है मुख्य रखे परमेश्वर का आशीष को हम पाने के लिए எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, क्या करना है क्या नहीं करना है, எதை செய்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், क्या करने से हम परमेश्वर के आशीष को हम पा सकते இந்த हैं। ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எதை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ये आशीर्वाद को पाने के लिए क्या चीज नहीं करना है वो भी परमेश्वर हमें அதற்காக बताता இன்றைக்கு है। நிறைய நீங்க எல்லாம் படிக்கணும். उसके लिए आपको सब पढ़ना है। ஆகவே வசனம் படிக்கிற ஒருவரே தொடர்ந்து படிக்க கூடாது. जो वचन पढ़ता है वही जो है कंटिन्यू वचन नहीं पढ़ना है। இந்த அதிகாரத்திலிருந்து பல வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட போகிறேன். इस अधिकार में इस अध्याय में बहुत सारा वचन को जो है मैं आप लोगों को बताना எதை चाहता हूँ। செய்யணும் எதை செய்யக்கூடாது. क्या करना है क्या नहीं करना है। இன்னைக்கு நோட்ஸ் எழுதக்கூடியவங்க தாராளமா எழுதிக்கிடலாம். आज जो नोट्स लिखने नहीं वाले था- हैं वो सब लिख सकते நீங்க हैं। தான் நிறைய பேர் எழுத மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். आप बहुत लोग नहीं लिखेंगे वो हमको भी मालूम ஆனா है। எல்லாரையும் சொல்லல, சிலர் மட்டும். हम सबको नहीं बोलते, जो அந்த लिखते சிலர் हैं, எல்லாம் அதை எழுதி கொள்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. जो लोग लिखते हैं उसको परमेश्वर So, आशीष करे। முதலாவதாக இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நாம் இப்படி வாசிக்கிறோம். इस अध्याय का फर्स्ट वचन को हम इस प्रकार पढ़ते நீ हैं। சுதந்தரிக்க போகிற தேசத்தில், तू जिस देश को तू आशीष पाने वाला நீ है, சுதந்தரிக்க போகிற தேசத்தில் तू सब देशों से अधिक लोग को आशीष உன் पाने वाला है। தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமா? சரியா? ஓகே, நான் படிக்கிறேன், அப்புறம் நீ படிச்சுக்கோ. உன்னை பிரவேசிக்க பண்ணி जिससे तू अधिकार होने जा रहा है, உன்னை பார்க்கிலும் तुमसे बढ़कर ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெருசியர், ஏவியர், எபூசியர் எனும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி என்று சொல்லுகிறார். तेरे सामने हिती, गर्गाशी, कनानी, परजी, हिबी, एबूसी तुम सब बड़ी सामर्थ्य जातियों से निकाल दे। அப்படியானால் இந்த நாளிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? इस प्रकार अगर हम आशीष पाना है तो फर्स्ट क्या करना चाहिए நீ हमें? சுதந்தரிக்க போகிற தேசத்திலே तू अधिकार पाने वाले देश में உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை கொண்டு போவார். हमारा परमेश्वर हमें लेकर जाएगा। ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை, परमेश्वर दिया गया वचन, உன்னை நான் ஒரு தேசத்திற்கு கொண்டு போவேன். तुम्हें एक देश पर पहुंचाऊंगा। ஆமென், आमीन। ஆமென். இப்ப நம்ம எல்லாரும் எங்க இருக்கிறோம்? अभी हम सब कहां पर है? அந்தமான் இந்தியாவுல இருக்கிறோம். इंडिया में है। எங்க இருக்கிறோம்? कहां है? ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் ஒரு தேசத்துக்கு கொண்டு போவேன்றாரு. परमेश्वर कहता है मैं तुझे एक देश पर पहुंचाऊंगा। நம்பிக்கையே இல்லாம ஏன் இந்த சர்ச்சுக்கு வந்தீங்க நீங்க எல்லாம்? विश्वास नहीं है तो क्यों ये चर्च पे आए हैं आप? அல்லேலூயா. हालेलुया। ஏன் ஆண்டவர் கொண்டு போவார்னு முதல்ல உனக்குள்ள விசுவாசம் இருந்தா நீ இப்படி உட்கார மாட்ட. परमेश्वर लेकर जाएगा सोचने से आपको ये विश्वास नहीं है। ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, परमेश्वर का वचन कहता है நான் உன்னை நான் அதுல அந்த தேசத்துக்கு கொண்டு போவேன். मैं उस देश में पहुंचाऊंगा। நீ சுதந்தரிக்க போகிற தேசம், तू जिस देश को स्वतंत्र पाना है அந்த उस देश தேசம் தான் கானான் தேசம். उस देश ही है कानान देश। எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் தமது ஜனங்களை அழைத்து கொண்டு வருகிறார். मिस्र देश में इसराइलियों को जब परमेश्वर जो है छुटकारा दिलाकर लेकर आता है, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிறார். अब्राहम को दिया गया वचन जो है वो भी यहाँ पूरा करता है। ஆனா அந்த தேசத்துக்குள்ள நீ போனாலும் लेकिन उस देश में जाने से भी அந்த தேசத்துல 7 கூட்டத்தார் இருக்கிறார்கள். उस देश में 7 प्रकार के लोग रहते हैं। அந்த 7 கூட்டம் சரியான கூட்டம். वो 7 लोग जो है बहुत ही खतरनाक लोग हैं। அவங்க மிக பெரியவர்கள், वो बहुत ही बलवान लोग हैं। அவங்க மிகவும் பயில்வான்கள். वो बहुत ही बलवान लोग हैं। இவங்க இருந்தா அந்த தேசத்துல நீ சந்தோஷமாய் வாழ முடியாது. वो लोग रहने से आप जो है स्वतंत्र रूप से नहीं रह सकते। அதுக்காக நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. उसके लिए आप क्या करना चाहिए परमेश्वर நீ कहता है? முதல்ல நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், आप पहले क्या करना चाहिए? அந்த பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்து. उस बलवान लोगों को अपने सामने से दूर भगाओ। நாம் ஒரு புதிய தேசத்தை அடைய வேண்டுமானால் हम एक नया देश को पाने के लिए நமக்கு முன்பாக இருக்கிறதான சில காரியங்களை துரத்தணும். हमारे सामने है वाला अनेक कार्य को भगाना चाहिए। துரத்தணும் என்று சொல்வதை விட भगाने का मतलब ज्यादा है कि சில காரியங்களை விடணும்.
बहुत सारे कार्य को छोड़ना पड़ेगा। சிலதை ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார், बहुत सारे कार्य को परमेश्वर नहीं करना है, சிலதை ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார். बहुत सारे कार्य को परमेश्वर செய்ய करना சொல்ற है, காரியம் என்ன? करना बोलता वाला कार्य यह है இந்த कि 7 ஜாதியாரை நீ துரத்திரணும். ये 7 प्रकार के लोगों को हटा देना இது चाहिए। எவ்வளவு பெரிய பிரச்சனை என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ये कितना बड़ा प्रॉब्लम है करके आप जानना இவங்க चाहिए। எல்லாரும் சாதாரணமான ஆட்கள் அல்ல. ये सब बहुत ही नॉर्मल इंसान नहीं है। இந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்ட காலங்களிலிருந்தே இவர்களுக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டுதான் வருகிறார்கள். ये 7 प्रकार के लोग जो है इस्राएल लोग जब मिस्र देश से आए तब से लेकर अब तक जो है उनको प्रॉब्लम ही प्रॉब्लम देते आए ஆனா இப்ப தேசத்தை சுதந்தரிக்க போகிறார்கள். लेकिन अब देश को उन लोग अपना अधिकार पे लेने वाले हैं। இப்ப இந்த தேசத்துல இவங்க இருக்க கூடாது என்பது ஆண்டவருடைய விருப்பம். इस देश में जो है परमेश्वर जो है वो लोग नहीं रहना करके परमेश्वर की इच्छा है। அந்த பலத்த ஜாதிகளை துரத்து என்று சொல்கிறார். वो बलवान लोगों को परमेश्वर कहता है कि हटाने के लिए। அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, मेरे प्यारे भाई भाइयों, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, इब्रानियों के 12वां वचन यह कहता है कि ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்க பாரமான யாவற்றையும் பாவத்தை நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளுன்றார். பாவத்தை தள்ளணும். पाप को जो है हमसे दूर करना है। நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தை துரத்தணும். हमारे चारों तरफ से आए हुए पापों को हमसे दूर करना है। இந்த நாட்கள்ல நம்மை நெருங்கி ஏராளமான பாவங்கள் இருக்கிறது. आज के जमाने में जो है हमारे चारों ओर इर्द गिर्द बहुत सारे पाप घेरे இந்த हुए हैं। பாவத்தை துரத்தணும். इस पाप को हमसे दूर करना है। அப்படியானால் ஆண்டவர் நம்மை கொண்டு போகிற தேசத்திற்கு நம்மை கொண்டு போவார். इस प्रकार परमेश्वर जो है हमको जिस देश का अधिकार होने के लिए செய்ய लेकर வேண்டிய जाएगा। காரியம் என்ன? हमें पहले यह करना है कि நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தை நாம் துரத்தணும். हमारे चारों ओर इर्द गिर्द जो भी पाप है हमको दूर करना है। அதை தொடவோ அதை பார்க்கவோ அதை ருசிக்கவோ கூடாது. उसको छूना, उसको महसूस करना, उसका स्वाद लेना नहीं करना चाहिए। அப்படி நீ துரத்த உனக்குள்ள பலனை ஆண்டவர் தருவார். उसको भगाने के लिए परमेश्वर आपको बलवान இந்த देगा। 7 கூட்டத்தாரை எப்படி நான் துரத்துவேன் என்று கூட கேட்டிருக்கலாம். ये 7 लोगों को कैसा मैं भगाऊंगा करके भी पूछ सकता ஆனா था, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, लेकिन परमेश्वर का वचन कहता है அவர்களை துரத்தணும். उसको भगाना है। அவர்களை துரத்தாத பட்சத்தில் உனக்கு நன்மை உண்டாகாது. उनको जब तक नहीं भगाएगा तब तक आपको நாம் आशीष नहीं செய்ய வேண்டியது मिलेगा। என்ன? हमें करना क्या நம்மை है? நெருங்கி நிற்கிற சுத்தி நிற்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாததை எல்லாவற்றையும் உதறணும். हमारे चारों ओर जो परमेश्वर को पसंद नहीं है, इच्छा नहीं है, उसको दूर भगाना है। பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் நான் வேதத்திலே வாசிக்கும்போது फिलिप्पी का 3रा वचन यह कहता है, பவுல் அங்கே தெளிவாய் சொல்லுகிறார், पौलुस यह कहता है, தனக்குண்டான எல்லாவற்றையும் எனக்குண்டான எல்லாவற்றையும் मेरे को जो குப்பையா எண்ணுகிறேன். मेरे लिए जो भी है वो सबको मैं குப்பையா எண்ணுகிறேன். ஓகே, कचरा समझता हूँ। ஆமா. காரணம் என்ன? इसका कारण यह அவனுடைய है படிப்பு, उसका पढ़ाई, அவனுடைய தொழில் उसका व्यापार, எல்லாம் பெருசா தெரியல. उसको उसके लिए वो सब बड़ा नहीं लगा। அதெல்லாம் தள்ளிட்டேன். उसको सब मैं पीछे कर இப்ப दिया। என்னுடைய ஆசை எல்லாம் मेरा सिर्फ एक ही इच्छा है, இயேசுவை பார்க்க வேண்டும். परमेश्वर को देखना। எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, मेरा एक ही इच्छा நான் है, அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். मेरा एक ही इच्छा है परमेश्वर के साथ रहना। அப்ப நான் துரத்த வேண்டியது விட வேண்டியது எல்லாம் இந்த பூமியில விட்டா தான் उसके लिए जो भी मेरे को भगाना है, जो भी छुटकारा दिलाना, वो एक ही एक यह है कि ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டிய தேசத்தை கொடுப்பார். जब हमारे इर्द गिर्द जो भी पाप है सबको छुटकारा देने से ही परमेश्वर जो देश का अधिकार होने के लिए वो हमें देगा। அப்ப முதல்ல துரத்தணும். उसके लिए फर्स्ट भगाना है, அது நம்ம செய்ய வேண்டியது. उसका वही फर्स्ट हमें करना है। இரண்டாவது ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. दूसरा परमेश्वर का वचन यह कहता இரண்டாம் है, வசனத்தை படிங்க. இந்த பக்கம் லேடிஸ் பக்கம் படிங்க. இங்க யாரும் படிக்காதுங்க. இங்க படிங்க. தமிழோ ஹிந்தியோ தெலுங்கோ கன்னடமோ மலையாளமோ எதுலயே படிங்க. நீங்க படிக்கணும். அழகா நிறுத்தி படிச்சா தான் நல்லா தான் படிக்கிறமா. நிறுத்தி படிச்சா நான் உனக்கு பாயிண்ட் சொல்றதுக்கு வசதியா இருக்கும். படி, நீ எப்படி? ஒரு நிமிஷம் அப்படியே நீ படிக்கோ. நீ தான் படிக்கணும். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை எவர்களை तेरा परमेश्वर यहोवा उन्हें யார किन्हें
7 கூட்டத்தார, वो 7 प्रकार के बलवान அந்த लोग, 7 கூட்டத்தை துரத்த சொன்னார்ல, அவங்கள वो 7 प्रकार के बलवान உங்க लोग கையில लोगों ஒப்பு को கொடுப்பாராம். आपके हाथ में दे देगा। இப்ப படிமா, அவர்களை முறியடிக்கணும் அப்படின்னா அவங்கள ஜெயிக்கணும், उनसे जो उनको हराकर जय पाना है, அவர்களை சங்காரம் பண்ணணும்னா அழிச்சிடணும், उन्हें पूरी तरह से नष्ट कर देना, பண்ண வேண்டாம், பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம். ना उन्हें वचा बांधना और ना उन पर दया करना। 4 காரியத்தை சொல்றாரு. परमेश्वर यहाँ 4 कार्य को நீ बताता है। எது செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு தெரியுமா? परमेश्वर क्या नहीं करना है करके அவங்க यहाँ கூட कहता है, உடன்படிக்கை பண்ணிராத, उनसे कोई वचा ना बांधना, அவங்களுக்கு இறங்காத, उनके लिए दया ना करना। அப்படின்னா அவங்கள நீ துரத்த வேண்டியதை துரத்தணும். उसका मतलब है उनको भगाना ही நீ भगाना அவங்கள है। முறியடிப்ப, आप उनको नष्ट करोगे, அவங்கள சங்காரம் பண்ணுவ, उनसे दया ना करोगे, ஆனா அவங்க கிட்ட நீ செய்ய வேண்டியது, நீ அவங்களோட உடன்படிக்கை பண்ணிடக்கூடாது, आप उनके साथ कोई भी वचा ना बांधना, நீ அவங்களுக்கு இறங்க கூடாது. आप उनके लिए दया भी ना करना। ஆண்டவர் கொடுத்த கட்டளை ये परमेश्वर का दिया हुआ है। செய்யன்னு சொன்னார் ஆண்டவர். जो चीज परमेश्वर ने करने के இப்ப लिए செய்ய बोला, கூடாதுன்னு சொல்றாரு. अभी ना करने के लिए भी कहता है। உடன்படிக்கை பண்ணிராத இந்த 7 பேர்கிட்டயும். उन 7 लोगों से वचा ना बांधने के लिए परमेश्वर कहता है। அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சில நேரங்களில் हम कई समय पर ஆண்டவர் நமக்கு சொல்லுவதை மீறி परमेश्वर जो हमसे कहता है उसके நாம் अलावा சில भी காரியங்களை செய்து விடுகிறோம். हम बहुत सारे कार्य जो है कर लेते हैं। அதனால தான் நாம் இந்த பூமியிலே ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். उसके वजह से ही परमेश्वर के द्वारा मिलने वाला आशीष जो है हमें नहीं मिल पाता है। பவுல் சொல்கிறார் கொரிந்திய சபைக்கு, लेकिन पौलुस कोरिन्थियों की सभा में यह कहता है, அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு பிணைக்கப்படாதிருப்பாயாக. बहुत सारे अविश्वासी लोगों के बीच में वचा ना बांधे। கிறிஸ்துவின் பிள்ளைக்கும் பேலியாளின் பிள்ளைக்கும் இசைவு ஏது அப்படின்னு சொல்றார். ஓகே, அப்ப ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, परमेश्वर यह कहता है कि நீ கடவுளுடைய பிள்ளை, तुम परमेश्वर का पुत्र हो। நீ தேவனை அதாவது மற்றவர்களோடு கூட நீ உடன்படிக்கை பண்ண கூடாது, அவங்களுக்கு இறங்கவும் கூடாதுன்ற. तुम बाकी लोग के साथ मेल मिलाप भी नहीं करना, उनके साथ वचा भी नहीं बांधना। அதுக்கு அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, और उसका अगला वचन यह कहता है, 3ஆம் வசனத்தை இந்த பக்கம் படிங்க, ஆண்கள் படிங்க, 3रा वचन, ஆண்கள் படிங்க, 3ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் தான், எங்கேயும் வேற போக வேண்டாம். அவங்க கிட்ட நீ என்ன செய்ய கூடாது, उनसे जो है क्या नहीं करना, சம்பந்தம் வச்சிட கூடாது. कोई तरह का संबंध नहीं रखना, சம்பந்தம் வேண்டாம், उनसे संबंध ना रखना, அவங்களோட சம்பந்தம் கலவாதே. उनसे संबंध ना रखना। உன் குமாரத்திகளை இது ஆண்டவர் சொல்ல, செய்யாத. ये परमेश्वर कहता है ना करे। என்ன செய்யக்கூடாது, क्या ना करना, உடன்படிக்கை பண்ணக்கூடாது, उनसे ब्याह ना करना, இறங்க கூடாது, उनसे இறங்க கூடாது, उनसे दया ना करना, அவங்களோட சம்பந்தம் வைக்க கூடாது. उनसे कोई भी तरह का संबंध ना करना। இதை நீ செஞ்சனா अगर आप करेंगे तो உன் வாழ்க்கையில என்ன நடக்கும், आपका जीवन में क्या होगा, நான் அது பின்னால உங்களுக்கு சொல்றேன். मैं इसके आगे बताऊंगा। இவங்களை இதை நீ செய்துட்டனா, अगर आप ये सब कर देंगे तो, அதாவது இதை ஆண்டவர் சொல்றார், இதை செய்யாதேன்றார். ये परमेश्वर कहता है ये सब ना करे। அப்படி நாம் செய்தால் என்னவாயிரும், अगर ये सब करने से क्या हो जाएगा, 4ஆம் வசனம் சொல்லுகிறது, 4वां वचन इस प्रकार என்னை कहता है, பின்பற்றாமல், 4ஆம் வசனமா, என்னை பின்பற்றாமல் मेरे पीछे ना चलने के बजाय அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி दूसरे देवताओं की अगर उपासना करोगे तो அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். वो तेरे पुत्र पुत्रियों को सत्यानाश नष्ट कर நீ देगा। இதை செய்யாம நீ உன் இஷ்டப்படி நீ போனனா, ये जो भी बोला है अगर नहीं करे बिना तुम अपने इच्छा से चलोगे உன் तो பிள்ளைகள் கிறிஸ்தவ வாழ்க்கை விட்டு விலகி போயிருவார்கள், तुम्हारे पुत्र पुत्रियां जो है क्रिस्त के தூரம் போயிருவாங்க. दूर से मार्ग से हट जाएंगे। நீங்க வேதத்துல ஒரு மனிதனை பார்க்க முடியும், बाइबल में एक इंसान के बारे में यहाँ कहता அவன है, மாதிரி ஞானம் உள்ளவன் யாரும் இல்ல, उसके जैसा ज्ञानवान कोई भी नहीं है। தேவனே அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார், परमेश्वर ही उनको ज्ञान दिया था। அவன் கேட்டதெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். परमेश्वर ने जो भी पूछा सब चीज उनको दिया। அவனை போல செல்வந்தன் யாரும் இல்ல, उसके जैसा धन्यवान कोई भी नहीं था। நல்ல ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவன், बहुत ही राज तरीका से जिया वाला इंसान है। நீதிமொழியின்
புஸ்தகத்தை எழுதினவர், नीति वचन में लिखा वाला इंसान है, அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், उसके लिए बाइबल का क्या कहता है कि சாலமோன் அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணியிருந்தனாலே सोलोमन जो है पराई स्त्री से विवाह किया करके அவன் வழி விலகி போனான். वो अपना मार्ग ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டான். परमेश्वर से दूर चला गया, ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டான். परमेश्वर से दूर चला गया। அதுதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு. परमेश्वर वही कहता है, நீ அப்படிப்பட்டவங்களோடு இந்த கூட்டத்தாரோடு கூட உன் பிள்ளைகளுக்கு பெண் கொடுக்க கூடாது, பெண் எடுக்க கூடாது. तू इस प्रकार के लोगों से ना अपनी पुत्र को ब्याह करना और ना ही अपनी पुत्रियों से ब्याह लेना। அப்படி நடக்குமானால் என்ன நடக்கும்? अगर ऐसा होने से क्या होगा? அவங்க குமாரனை குமாரத்தையும் வழி விலகி செய்ய கொண்டு போயிடும். तुम्हारे पुत्र पुत्रियां जो है परमेश्वर के मार्ग से दूर चला जाएंगे। ஆகவே இந்த காரியத்திலே நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். इसीलिए तू इस कार्य में बहुत ही सावधान से रहना है करके परमेश्वर कहता இதை है। செய்ய கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். परमेश्वर कहता है ये नहीं करना करके कहता है। அப்போ இனி அப்படி நடந்தால் என்ன நடக்கும்? अगर ऐसा होने से क्या होगा? அதனுடைய 4ஆம் வசனத்தின் பிந்தின பகுதி பாருங்க. 4वां वचन पढ़ेंगे तो அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மீண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். अगर 4वां वचन में यह कहता है कि यहोवा का कोप भड़केगा और वह शीघ्र ही सत्यानाश कर देगा। இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை மீறும்போது என்ன நடக்கிறது என்றால், यहाँ परमेश्वर का वचन से हम दूर चला जाएगा तो நம்முடைய क्या வாழ்க்கையில होगा? அழிவு நடக்கிறது. हमारा लाइफ में जो है सत्यानाश சில प्रकट होगा। இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது. बहुत सारे सत्यानाश जो है हमारे लाइफ में प्रकट होगा। சில நேரங்களிலே நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை மீறும்போது कई बार क्या होता है, परमेश्वर के वचन से हम दूर चले जाने से நம்முடைய வாழ்க்கையில கண்ணீரும் கவலையுமாய் நாம் மாறுகிறோம். हमारे लाइफ में बहुत सारे दुख और तकलीफ जो है आने लगता है। அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு. उसे ही परमेश्वर यहाँ कहता है, உங்கள் மேல கோபம் வரும், आपके ऊपर बहुत सारे कोप आएगा, உங்களை ஆண்டவர் அழிப்பார் என்று சொல்லுகிறார். आपको परमेश्वर सत्यानाश करेगा करके कहता है। நம்மை ஆண்டவர் அழிவிலிருந்து மீட்க வேண்டுமானால் उसके लिए परमेश्वर हमें सत्यानाश से छुटकारा दिलाने के நாம் செய்ய लिए வேண்டியது என்ன? हमें पहले यह करना है இந்த कि கூட்டத்தார் உடன்படிக்கை பண்ணக்கூடாது, इस प्रकार के लोगों से हमें कोई तरह का संबंध அவங்களுக்கு नहीं இறங்க रखना, கூடாது, उनसे कोई भी वाचा ना बनना, அவங்களோடு திருமண உறவு வைத்துக் கொள்ள கூடாது. उनसे कोई भी तरह का विवाह का संबंध भी नहीं ஆகவே करना। இதை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். इसे ही परमेश्वर जो है करना करके कहता है। இப்ப இதை ஆண்டவர் நம்மிடத்தில் செய்வதற்கு ஒரு காரணம் என்ன? परमेश्वर इस वचन को करने का मुख्य कारण यह है कि 8ஆம் வசனத்தை ஒருவர் படிக்கலாம். 8वां वचन हम पढ़ेंगे। கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும், परमेश्वर जो हमसे प्रेम किया है, படிங்க பிரதர். ஸ்தோத்திரம். இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? यहाँ बोला वचन यह है कि நீ அவங்கள துரத்துவ, आप उनको भगाएंगे, நான் உங்களை தேசத்திற்கு கொண்டு போக போறேன். आपको वो देश जो है दिलाया भी जाएगा। இதெல்லாம் செய்வதற்கு உங்கள் மேல வைத்திருக்கிற காரணம் என்ன? ये सब करने का आपके ऊपर मुख्य कारण यह है कि கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, परमेश्वर के कहा वाला वचन यह है कि கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும், परमेश्वर यह हमसे प्रेम रखता है, உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும். जैसे वह हमारे पिता परमेश्वर जो है पिता से जैसा प्रेम रखा है वैसे ही ரெண்டு हमसे காரியத்தை प्रेम रखता है। ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். यहाँ दो वाक्य जो है परमेश्वर हमें ஒன்று, दिलाता है। ஆண்டவர் நம்ம மேல வைத்த அன்பினாலே நம்மை கானானுக்கு கொண்டு போகிறார். यहाँ जो है परमेश्वर हमसे प्रेम किया इसीलिए वह हमें कानान देश पर ஆகவே दिलाएगा, கானானுக்கு நாம் போக வேண்டுமானால் இதெல்லாம் இது செய்யக்கூடாது. इसीलिए कानान देश में जाने के लिए परमेश्वर यह करना है ना करना है करके कहा गया है। ஆகவே செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும், செய்யக்கூடாததை நாம் செய்யக்கூடாது. जो करना है वो करना है और जो नहीं करना है वो नहीं करना है। ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் உங்களில் அன்பு கூறுகிறேன். तो परमेश्वर यह कहता है कि मैं तुमसे प्रेम रखता हूँ। அது மட்டுமல்ல, उसका अलावा यह भी नहीं है, உங்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறேன். जैसा मैं तुम्हारे दास्तव से वाचा बांधा எங்க था। ஆணையிட்டு கொடுத்தார்? क्या वाचा बांधा था? ஆசமா ஆராதனை வேளையில 3 பேரை சொன்னாங்க.
पास्टर आंटी जो है प्रार्थना में 3 मनुष्य के बारे में बताया। ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேரை குறித்து சொன்னாங்களா? अब्राहम, इसहाक, याकूब के बारे में बताया। ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும்போது, अब्राहम को जो परमेश्वर ने बुलाया, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், मैं तुम्हें आशीष ही आशीष दूंगा நீ करके பெரிய कहा। ஜாதி ஆவாய், तू बहुत ही जाति बनवाएगा, வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். जैसे सितारों के समान वैसे मैं तुम्हारी जनजातियों को बढ़ाऊंगा करके कहा। ஆண்டவர் ஆபிரகாமுக்கு நான் உன் சந்ததிக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னார்। अब्राहम के वंश को भी मैं एक देश दूंगा करके परमेश्वर ने कहा। ஆபிரகாம் மரித்து போனார், लेकिन अब्राहम भी मर चुका था। ஈசாக்கு வந்தார், फिर ईसाक आया, ஈசாக்கு மரித்து போனார், ईसाक भी मृत्यु हो गई। யாக்கோபு வந்தார், फिर याकूब भी आया, யாக்கோபு மரித்து போனார், याकूब की भी मृत्यु हो गई। ஆனால் அவருடைய சந்ததியின் நாட்களிலே, लेकिन उसके वंश के दिनों में, அவருடைய சந்ததியின் நாட்களிலே மோசே என்கிறதான தேவ மனுஷனை கர்த்தர் எழுப்பினார்। उनके वंश में मूसा को जो है परमेश्वर ने चुना। 40 ஆண்டு காலம் வனாந்தரத்திலே அற்புதங்களை செய்து நடத்தி வந்தார்। 40 वर्ष तक परमेश्वर ने उन्हें रेगिस्तान में बहुत மோசேயும் ही மரித்து चलाया। போனான், மோசேயும் மரித்து போனான்। लेकिन मूसा भी मर चुका। மோசேயை உத்தமமாய் பின்பற்றினதான யோசுவா என்கிறதான தேவ மனிதன், मूसा के द्वारा मूसा को फॉलो किया वाला यहोशू भी उनके साथ चला। இந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி தேசத்தை பங்கிட்டு கொடுத்தான்। इस परमेश्वर के वचन के द्वारा परमेश्वर ने उसे भी एक देश का अधिकार दिया। ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? परमेश्वर का कहा वाला वचन यह है कि நான் உங்கள் மேல் வைத்த அன்பினாலே, मैं तुमसे जिस प्रकार प्रेम रखता உங்கள் हूँ, பிதாக்களுக்கு நான் இட்ட ஆணையினாலே, मैं जिस प्रकार मैं तुम्हारे दासत्व के நான் உங்களை இந்த தேசத்தில் பெரிய ஜாதியாக்குவேன், मैं तुम्हें इस देश को सबसे बड़ा अधिकारी நான் बनाऊंगा। உங்களை சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் உங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருப்பேன்। मैं सारे देशवासियों के बीच में मैं तुम्हें आशीष दिलवाऊंगा। அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா। உங்க மேல வைத்த அன்பினாலே, मैं तुम में बहुत ही प्रेम रखता हूँ। உங்களுடைய முற்பிதாக்களுக்கு ஆண்டவர் செய்த வாக்குத்தத்தத்தினாலே, जिस प्रकार मैं तुम्हारे दासत्व के बीच बचा बांधा था, நீங்கள் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள்। आप भी बहुत ही आशीष के साथ इस देश पे நல்ல रहोगे। நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுவோம் ஆமென், सब हाथ उठाकर कहेंगे, ஆமென்। இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் நல்ல பாத்திரவான், इस आशीष के लिए मैं आके நான் அல்ல, नहीं हूँ, ஆனால் நமக்கு முன்பதாக நம்முடைய முற்பிதாக்கள் ஆண்டவர் அவர்களோடு கூட செய்த உடன்படிக்கையை இந்த நாளிலே நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை காரணமாக இருக்கிறது। लेकिन जिस प्रकार हमारे दासत्व के बीच परमेश्वर ने जिस प्रकार वाचा बांधा था, वही वाचा जो है हमारे लिए योग्य आशीष का योग्य माना जाता है। அந்த வசனத்தின் தொடர்ந்து இருக்கிற வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, आगे के वचन हम पढ़ेंगे तो கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி, परमेश्वर जो है बहुत ही बलवंत हाथ के द्वारा तुम्हारे அடிமைத்தன दासत्व के வீடாகிய घर से எகிப்து நின்று அதன் ராஜாவாகிய பார்வோனின் கையில் நின்று உங்களை மீட்டு கொண்டார்। मिस्र के राजा फिरौन के हाथ से छुड़ा कर तुझे निकाल देगा। இதெல்லாம் எதனால் நடந்தது? ये सब किस लिए हुआ? தேவன் இந்த ஜனத்தின் மேல் வைத்த அன்பினாலே। परमेश्वर उस जन के लोगों से बहुत ही प्रेम रखता உங்கள் था। மேல் ஆண்டவர் வைத்திருக்கிற அன்பு என்பது परमेश्वर आपके ऊपर रखा वाला प्रेम के निमित्त சாதாரணமான அன்பு அல்ல। वो साधारण प्रेम नहीं है। மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ उत्तर और அவ்வளவாய் ஆண்டவர் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார்। जिस प्रकार उत्तर और दक्षिण जिस प्रकार जितना दूर है, उसी तरह परमेश्वर आपसे प्रेम रखता है। அன்பு மாறாத அன்பு, उनका प्रेम जो है नहीं बदलेगा। ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, इस प्रकार परमेश्वर के बच्चों, இவைகளை நீ செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சில காரியத்தை சொல்லிட்டார்। इस प्रकार जो ये सब जो है नहीं करना करके परमेश्वर ने हमसे செய்ய कहा। வேண்டியது ஒண்ணு அவங்களை துரத்தணும், करने वाला यह कह रही है कि उन्हें भगाना है। இன்னும் ஆண்டவர் செய்ய சொல்கிற காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன்। और क्या परमेश्वर हमसे करने के लिए कहा गया है? 11ஆம் வசனம் சொல்லுகிறது, 11वां वचन यह कहता है, ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளுவாயாக। इसलिए इन आज्ञाओं और विधियों नियमों को जो मैं तुझे चिताता हूँ, मानने में चौकसी करना। இப்ப 13ஆம் வசனத்துல சொல்றாரு, 13वां वचन इस प्रकार कहता है, உன்மேல் அன்பு வைத்து क्योंकि मैं तुझसे प्रेम रखा हूँ உன்னை ஆசீர்வதித்து और तुझे आशीष உனக்கு दूंगा, கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு जिस प्रकार मैंने पूर्वजों से शपथ खाई थी देने கொடுத்த के लिए, தேசத்திலே உன்னை பெருக பண்ணி और वह तुझे आशीष देगा और गिनती में बढ़ाएगा। உன் கற்பங்களையும் तेरे கனியையும் तेरे अन्न और तेरे உன் नए நிலத்தின் दाखमधु, கனிகளையும் तेरे टटके तेल, உன் தானியத்தையும் तेरे अन्न, உன் திராட்சரசத்தையும் तेरे दाख मधु, ஆட்டு மந்தையும் तेरे ஆசீர்வதிப்பான்। गाय बैल को भी मैं बड़ी जाति से आशीष ஆண்டவர் करूंगा। சொல்லுகிற வார்த்தையை நாம்
செய்யும்போது अगर परमेश्वर के कहा हुआ वचन अगर हम मानने से நம்மை வைத்திருக்கிற தேசத்துல हमें जो रखा गया है देश में, முதலாவது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை परमेश्वर पहला यह कहता है இங்க कि கவனிங்க உன்னை நான் பெருக பண்ணுவேன். मैं तुमको बढ़ोतरी दिलाऊंगा. உங்க வசனத்தை பைபிள்ல அண்டர்லைன் பண்ணுங்க. உன்னை பெருக பண்ணுவேன். मैं तुम्हें बढ़ोतरी दिलाऊंगा. உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனியையும் உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். எதெல்லாம் ஆசீர்வதிப்பாரு? क्या क्या आशीष देगा? உன் கற்பத்தின் கனி, मैं तेरे संतान को, நிலத்தின் கனி, मैं तेरे अन्न को, திராட்சை ரசம், तेरे धाकमधु को, மாடுகள், तेरे गाय बैल ஆடுகள், को, तेरे भेड़ बकरी को, எல்லாம் ஆசீர்வதிப்பார். सब में वह बढ़ोतरी दिलाएगा. அப்ப இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். ये परमेश्वर हमें दिया वाला आशीष இந்த है. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள यह आशीष को हम पाने के लिए அவர் சொல்வதை இப்ப நாம் செய்ய வேண்டும். वो जो कहता है वो हमें करना है. செய்யக்கூடாது என்று சில காரியம் சொன்னார். जो नहीं करना है वो भी बहुत सारी चीज इसमें कहा गया நாம் அதை है. செய்ய ஆரம்பித்தால் अगर हम ये करने आरंभ करेंगे 14ஆம் तो வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். सारे लोगों से भी अधिक तू आशीष पाएगा करके कहता है. சகல ஜாதிகளிலும். सारे जातियों में तू இப்ப आशीष இங்க पाएगा. எத்தனை ஜாதிகளை குறித்து வேதம் சொல்லி இருக்கிறது? यहाँ कितने जाति के बारे में परमेश्वर कहा गया है? சத்தமா சொல்லுங்க 7. 7. இந்த 7 பார்க்கிலும் ये 7 से भी अधिक நீங்க ஆசீர்வாதமா இருப்பீர்கள். आप आशीष पाओगे. அடுத்த கீழே இருக்கிற வார்த்தை சொல்லுகிறது, आगे क्या कहता है कि உங்களுக்குள்ளும் तेरे உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாயிலும் பெண்ணாயிலும் மலடாயிருப்பதில்லை. तेरे बीच में, तेरे पशुओं के बीच में कोई भी तरीके से निर्वास न रहेगा. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், तो परमेश्वर हमें इस प्रकार आशीष देता है நம் कि ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதம், परमेश्वर हमें दिया वाला आशीष यह है कि ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहता है நீ இதை செய்தால் अगर तू इस प्रकार करने நான் உன்னை से ஆசீர்வதிப்பேன். मैं तुझे आशीष ही உன் आशीष மிருக दूंगा. ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்படும். तेरे पशु पक्षियों को मैं आशीष உன் दूंगा. நிலத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும். तेरे अन्न और खेती बाड़ी உன் को मैं ஆடு आशीष மாடுகள் दूंगा. ஆசீர்வதிக்கப்படும். तेरे भेड़ बकरियों को मैं आशीष दूंगा. ஆண்டவர் அதை செய்ய வருவார். परमेश्वर उस करने को करेगा. ஹalleluya, ஹalleluya. நீ செய்யணும். लेकिन तू करना है. ஆமென். இங்க ஒரு பிரசங்கம் நடக்குது. ஹalleluya, ஆமென். கர்த்தர் நல்லவர். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது, परमेश्वर का जो वचन है हम उसे फॉलो करने से, ஆண்டவர் சொல்றதை நாம் செய்யும் போது परमेश्वर का वचन के अनुसार हम चलने நம்முடைய से கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். वहाँ हमारे घर पात को भी आशीष करेगा. நிலத்தின் கனிகளை वो ஆசீர்வதிப்பார். हमारे नए धाक मधु को आशीष மிருக करेगा. ஜீவன்களை वो ஆசீர்வதிப்பார். हमारे गाय बैल भेड़ बकरियों को இதோடு கூட आशीष ஆண்டவர் करेगा. நின்று விடவில்லை. इसमें जो है परमेश्वर कोई रुकावट नहीं करेगा. 15ஆம் வசனம் சொல்லுகிறது. 15वां वचन यहाँ कहता है. 15ஆம் வசனம் 15वां वचन ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். இந்த பக்கம் படிங்க, சகோதரிகள் படிங்க பார்ப்போம். சத்தமா தான் கொஞ்சம் படிமா. கர்த்தர் சகல நோய்களையும், परमेश्वर सब प्रकार के रोग से என்ன விட்டு பொறுமை பொறுமை. பைபிள்ல என்ன சொல்லுது? கர்த்தர் परमेश्वर சகல நோய்களையும் सब प्रकार के रोग से யாரை விட்டு? யாரை விட்டு? என்னை விட்டு. சொல்லுங்க எப்படி? என்னை விட்டு நீக்குவார். परमेश्वर सब प्रकार के रोग से சகல हमें நோய்களையும் ஆண்டவர் என்னை விட்டு நீக்குவார். हमसे दूर करेगा. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. என்னை விட்டு ஆண்டவர் நீக்குவார். परमेश्वर हमसे दूर करेगा सब प्रकार के रोग को. எப்படி நீக்குவார்? कैसे वो दिलाएगा? எப்படி நீக்குவார்? कैसे वो दूर करेगा? வேதம் சொல்லுகிறது, वचन यहाँ कहता அவர் है வசனத்தை அனுப்பி உங்களை சுகமாக்குகிறவர். वह उनके वचन के द्वारा आपको आशीष और அவருடைய स्वस्थ दिलाएगा. தழும்புகளால் சுகமாவீர்கள். उनके मांस के द्वारा आप उनके स्वस्थ உன் दिलाएगा. வியாதியை உன்னிலிருந்து எடுத்து போடுவேன். आपके सारे रोग को वो दूर करेगा. இதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை தானே. ये सब परमेश्वर का दिया वाला वचन ही तो இந்த है. வசனத்தை கொண்டு वचन ही के द्वारा जो है ஆண்டவர் என்னுடைய நோய்களை சுகமாக்குவார். परमेश्वर हमारे सारे रोग को दूर करेगा. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா.
உன் நோயை சுகமாக்குகிற கர்த்தர். तेरे रोग को चंगाई दिलाने वाला परमेश्वर ही है। சகல வியாதிகளையும், कई तरीका की कोड़ बीमारियों से, சகல வியாதிகள், सारे बीमारियों से, சகல நோய்கள், सारे रोग से, சகல நோய்கள் என்று சொல்லும்போது सारे रोग बोलने से, முட்டு வலி, घुटना दर्द, கை வலி, हाथ दर्द, எல்லா வலிகளும், सारे दर्द से, சகல நோய்களையும் सारे रोग से ஆண்டவர் உன்னிலிருந்து விலக்குவார். परमेश्वर तुम्हें चंगाई देगा। ஆமென், ஆமென். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்குமானால், ये विश्वास आपके अंदर होना இந்த चाहिए। ஆராதனை முடிந்து நீங்க வீட்டுக்கு போகும்போது ये आराधना खत्म होकर आप जब घर ஒரு जाओगे, அற்புதத்தை நீங்கள் பார்த்து தான் ருசித்து தான் போவீங்க. आप एक चंगाई पाकर ही जाओगे। ஆமென், அல்லேலூயா, ஆமென். நான் இப்போ ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை சொல்றேன். நேற்று நாங்க ஒரு சகோதரனை சந்தித்தேன். कल मैंने एक मनुष्य से मिला, அவர் சொன்னாரு, எனக்கு வியாதி, वो बोले मुझे एक बीमारी எனக்கு है, சுகமாகணும், मुझे स्वस्थ होना है, ஆராதனையில விடுதலை வரணும் பாஸ்டர், आराधना में मुझे एक छुटकारा मिलना है, நம்ம சபைகளில் அது நடக்கணும் பாஸ்டர். मेरा चर्च में वो सब होना है करके उस मनुष्य ने எப்படி कहा। ஆராதிக்கும் போது விடுதலை வரணும், कैसा वो कहा, आराधना करने से ஜெபிக்கும் போது விடுதலை வரணும், प्रार्थना करने में मुझे चंगाई கர்த்தருடைய चाहिए, வசனம் பேசும்போது விடுதலை வரணும். परमेश्वर का वचन सुनने से मुझे चंगाई चाहिए। இதெல்லாம் முதலாம் நூற்றாண்டில சபையில நடந்துச்சு. ये सब बहुत पहले चर्च में हुआ करता था, அது இந்த நாட்கள் நம்முடைய சபைகளில் நடக்கணும். वो इस प्रकार हमारे चर्च में भी चलना ஆமென், है। சொல்லுங்க ஆமென், ஆமென். அப்படின்னா நீ என்ன செய்யணும்? उसके लिए आपको क्या करना है? சொல்லணும், ஆண்டவரே நீர் என்னை விடுதலையாக்கினதற்காய் ஸ்தோத்திரம், परमेश्वर ने हमें छुटकारा दिलाया, उसके लिए स्तुति हो करके कहना என் है। எல்லா பலவீனங்களை மாற்றி போட்டதற்காக ஸ்தோத்திரம். मुझे सारे बलवीन से छुटकारा दिलाया, उसके लिए स्तुति करना है। கர்த்தர் சுகத்தை தரவர் வல்லவராயிருக்கிறார். परमेश्वर छुटकारा दिलाने में आशीष है। கர்த்தர் சகல நோய்களையும் விட்டு விலக்குவார். परमेश्वर सारे बीमारियों से छुटकारा दिलाएगा। ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर यह कहता இது है, எதனால நடக்கு? ये सब किस लिए होगा? உன் மேல வைத்த அன்பினால. तुम्हारे नियमित हुआ वाला प्रेम நீ के निमित्त। ஆண்டவர் சொன்ன வார்த்தை கேட்டா परमेश्वर का वचन जब आप உன் வியாதி पाओगे, எல்லாம் மாறிடுமியா? तुम्हारे सारे रोग जो है छुटकारा पाओगे। ஆமா, இந்த 7 பேர் கூட உடன்படிக்கை பண்ணாத, ये 7 प्रकार के लोगों से कोई संबंध ना रखे, அவனோடு இறங்காத, उसके साथ दया ना रखे, சம்பந்தம் வைக்காத, उनसे कोई संबंध ना அவங்கள रखे, பின்பற்றாத, उन्हें अपने साथ मौजूद ना करे। இதெல்லாம் நீ செய்யாம இருந்தனா ये सब आप ना करने से நான் உன்னுடைய நோய்களை மாத்துவேன். मैं तुम्हें सारे रोग से छुटकारा दिलाऊंगा करके परमेश्वर कहता है। இதெல்லாம் நீ செஞ்சனா உன் நோய் உனக்குள்ளே இருக்கும். ये सब करोगे तो तुम्हारी बीमारी तुम्हारे अंदर ही रहेगा करके भी कहता है। ஆமென். அது அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவாராம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ நான் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சனா, परमेश्वर यह कहता है, जो मैंने वाचा बांधा है अगर तुम उसको फॉलो करोगे, இந்த வியாதி உனக்கு இல்ல, ये बीमारी तुम्हारे लिए ना होगा। உன்னை யாரெல்லாம் என் நாமத்தின் நிமித்தம் பகைக்கிறார்களோ, जो कोई मेरे नाम के निर्मित जो तुमसे बुराई करते हैं, என் தேவன் என் பிள்ளைகளை யாரெல்லாம் பகைக்கிறார்களோ, मेरे बच्चों को जो लोग जो है बुराई करते हैं, உன்னை பகைக்கிறவர்கள் மேல வர பண்ணுவேன் ஆண்டவர் சொல்றாரு. जो तुमसे बुराई करते हैं उनके निर्मित होगा करके कहता है। ஐயா, உங்களை யாரெல்லாம் பகைக்கிறார்களோ, जो तुमसे बुराई का व्यवहार रखते हैं, உங்களை யாரெல்லாம் வெறுக்கிறார்களோ, जो आप लोगों को வெறுத்து தள்ளுறவங்களை नेग्लेक्ट करते हैं, அவங்களுக்கு என்ன வரும்? उनको क्या होगा? என்ன வரும்? उनको क्या होगा? வியாதி வரும். उनको रोग होगा। ஆனா நமக்கு என்ன வராது? लेकिन हमें क्या ஏன்னா नहीं ஆண்டவருடைய होगा? வார்த்தை சொல்லுது, परमेश्वर का वचन कहता है, சகல நோய்களை உன்னிலிருந்து நீக்கி போடுவேன். सारे रोगों को परमेश्वर हमसे दूर எத்தனை करेगा। அருமையான வார்த்தை கர்த்தருடைய பிள்ளைகளே. कितना प्यारा वचन நான் இந்த परमेश्वर வசனங்களை का वचन कहता है। நேத்து நான் தியானிக்கும் போது परमेश्वर का वचन अगर हम ध्यान எவ்வளவு करने பெரிய से, காரியங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். कितना बड़ा वचन जो है परमेश्वर हमारे लिए लिखा பல हुआ है। முறை இதை நான் ஒரு மேல்நோட்டமாய் வாசித்து போயிருக்கிறேன். कितने बार हमने इसे ऊपर से पढ़कर चला जाता ஆனால் हूँ, நேற்று நான் ஆழமாய் தியானிக்க ஆரம்பிக்கும் போது लेकिन जब मैंने इस वचन को कल मैंने ध्यान से पढ़ा, பகைஞரை விட கர்த்தர் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். परमेश्वर कहते हैं हमारे एनिमी से भी ज्यादा परमेश्वर हमसे कितना प्यार करता है करके परमेश्वर यहाँ कहता है। ஆமென், ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே,
நாம் இதை எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை நீங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. परमेश्वर यह कहता है क्या करना है क्या नहीं करना है करके आप अच्छी तरीका से यहाँ ध्यान 16 करें வசனத்தை வாசிக்கும் போது விசுவாசிங்க கொஞ்சம் அந்த வசனத்தை. உன் தேவனாகிய கர்த்தர் நீ துரத்தின பாத்தீங்களா அந்த 7 கூட்டமும் அதை உன் கையில ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். ஒப்பு கொடுக்கும் போது சொல்லுங்க படிங்க பிரதர். சகல ஜனங்களையும் परमेश्वर यह कहता है लोग जो तेरे जितने लोगों को जिस देश में तू भगा दिया उस सारे यहोवा जो तेरे वश में कर देगा, निर्मूलमाकணும், तू सारे सभा को नष्ट करेगा. ஓகே அவர்கள் இதான் சொல்ல நீ செய்யக்கூடாது. டூ நாட் நீ செய்யக்கூடாதது ये ना करना है. நீ அவர்களை அவருடைய தேவர்களை என்ன செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாது சேவிச்சனா என்னவா மாறும் அது என்னவா மாறும் கன்னியாய் மாறிடும். अगर तू दूसरे देवताओं की उपासना करेगा तो वह तेरे फंदे में फंस जाओगे. ஆண்டவர் சொல்றாரு तो परमेश्वर यह कहता है இந்த ஏத்தியர் எபோசியர் எல்லாம் நீ துரத்திட்டு ये हिती एबोशी लोगों को जब आप भगा दोगे அவங்கள எல்லாம் நீ निर्मूलமாக்கணும். वो सबको आप भगा देना है. எல்லாரும் என்ன செஞ்சிரணும் उन सबको क्या निर्मूलமாக்கிரணும் भगा देना है. सत्यानाश कर देना है. हालेलुया हालेलुया. எதையும் தூக்கி ஒளிச்சு வச்சிர கூடாது. कुछ भी चीज को छुपा कर नहीं रख लेना है. அப்படிதானே? ஆயி பட்டணத்தை வேவு பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் போனார்கள். யோசுவாவின் புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் இல்லையா? அங்க போயிட்டு ஆண்டவர் சொன்னார் அங்க போயிட்டு ஒன்னை நீ கொண்டு வரக்கூடாதுன்னாரு. ஆனா ஒருத்தன் போய் என்ன செஞ்சுட்டான் ஒரு நல்ல விலை உயர்ந்த ஜமுக்காலத்தை கொண்டு வந்து ஒளிச்சு வச்சிட்டான். அப்படித்தானே சொல்லுது வேதம். ஒளிச்சு வச்சிட்டான்ல. அதனால என்ன நடந்தது? இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கடிக்கப்பட்டார்கள். சோ கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் परमेश्वर का वचन यहाँ कहता है நீ அவர்களை சேவிக்க கூடாது. तू उसकी उपासना नहीं करना है அவங்க உன்னை கலங்கடிக்க பண்ணிடுவாங்க. क्योंकि वो तुम्हारे फंदे में फंस जाओगे. नहीं तो இதை செய்யாத, ये ना करे, இதை செய்யாத, या ना करे. இதை செஞ்சோம்னா நம்ம கலக்கம் தான் நம்ம வாழ்க்கையில. ये अगर करोगे हमारे लाइफ में बहुत ही उथल पुथल होना स्टार्ट हो जाएगा. கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த கால வேளையில நம் தேவன் நமக்கு செய்யக்கூடாது என்று சொன்னதை நாம் செய்யாமல் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. इस सुंदर समय में परमेश्वर हमें जो ना करे उस ना करे हमारे लिए भलाई होगा. அது மாத்திரமல்ல ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது इसके अलावा परमेश्वर का यह वचन कहता है நீ இந்த 7 கூட்டத்தை பார்த்து நீ பயப்படாத. तू इस 7 प्रकार के बलवान लोगों से देखकर ना डर. ஏன் பயப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா क्यों ना डरे करके परमेश्वर உன் कहता है தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். क्योंकि परमेश्वर तुम्हारे अंदर है. யாருக்குள்ள இருக்கிறாரு? किसके अंदर है? எனக்குள்ள இருக்கிறார். हमारे अंदर है. ஆமென் அல்லேலூயா. हालेलुया. இயேசு எத்தனை பேருக்குள்ள இருக்கிறார்? यीशु मसीह किसके अंदर है? எனக்குள்ள இருக்கிறார். அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள தேவன். वो बलवान मनुष्य से भी छुटकारा दिलाने वाला प्रभु அப்ப அந்த ஜனங்களை பார்த்து நீ பயப்படாத. उस प्रकार के लोगों से देखकर ना அந்த ஜனங்களை நீ डरे. துரத்திடுவ. वो तुम அவங்கள उसे तुम भगा दोगे. ஆமா அவங்கள துரத்திடுவ. उन्हें तुम भगा दोगे. அவருடைய ராஜாக்களை உன் கையிலே நான் ஒப்பு கொடுப்பேன். उनके राजाओं को तुम्हारे हाथों में समर्पित करूंगा. அவங்க தெய்வங்களை எல்லாம் நான் அக்கினியினால சுட்டெரிப்பேன். मैं उन सारे 7 प्रकार के लोगों के देवताओं को आग में जला दूंगा. ஆனா அப்படி செய்யும்போது நீ அங்க இருக்கிற வெள்ளியும் பொன்னும் ஒண்ணு நீ எடுத்துற கூடாது. जब मैं उस प्रकार करूंगा तो उस देश से कोई भी सोना चांदी को उठाकर ना लेकर அங்க இருக்கிற आना. சாபத்துக்கீடானது அருவருப்பானது ஒன்னை நீ தொடக்கூடாது. उसमें जो भी तरह पाप से गिरा वाला जो भी चीज है उसको नहीं छूना. ஆனா ஆண்டவர் செய்யறதை விட செய்யக்கூடாது என்கிற வார்த்தையை தான் அதிகமாக உபயோகப்படுத்தி இருக்கிறார். परमेश्वर जो है यहाँ पे जो चीज ना करना है उसी वचन को परमेश्वर इस अध्याय में लिखा गया है. இன்னைக்கு உங்க எல்லாத்துக்கும் ஒரு ஹோம்வொர்க் கொடுக்கிறேன். आज मैं सभी को एक कार्य दूंगा. அடுத்த வாரம் வரும்போது अगले हफ्ते आते समय எழுத தெரிந்தவங்க எல்லாருமே जो लिखावट जानता है எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார்னு எழுதிட்டு வாங்க. क्या क्या परमेश्वर ने इसमें ना करने को कहा गया है लिख कर சரியா लेके आना எழுதிட்டு है. वरவங்களுக்கு ஒரு நல்ல பரிசு கொடுப்பேன். जो लिख कर लेके आएगा मैं उन्हें गिफ्ट दूंगा. எழுதிட்டு வராதவங்கள முழங்கால் போட வைப்பேன். जो लोग नहीं लिख कर आते हैं उन्हें मैं घुटना टेकाऊंगा. நாங்க முழங்கால்ல கூட நின்றுறோம். मैं घुटना में भी खड़ा हो ஆனா जाऊंगा. எழுதிட்டு மட்டும் வர மாட்டோம். लेकिन हम लोग लिख कर नहीं आएंगे. நீங்க உங்களுக்கு எந்த அளவு விருப்பம் இருக்குன்றதை காமிக்கிறதுக்கு தான்.
मैं ये जानना चाहता हूँ आप में कितने लोगों को इंटरेस्ट है பனிஷ்மெண்ட் அல்ல, ये पनिशमेंट नहीं है। நீங்க எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறத உங்ககிட்ட சொல்லிட்டேன். मेरे को जो परमेश्वर ने कहा है मैं उनसे मैं आप लोगों को बता चुका हूँ। இன்னும் எதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறாரோ, लेकिन जो जो चीज परमेश्वर करना है नहीं करना है करके परमेश्वर आपसे कहता है, அதை நீங்க கொஞ்சம் தெளிவா எழுதிட்டு வாங்க. उससे जो है आप सही तरीके से लिख कर लेके आइएगा। இப்பவே சில ஆசாமிகள் பிளான் பண்ணிட்டாங்க, अभी बहुत लोग जो है प्लान कर लिए होंगे, அடுத்த வாரம் ஆப்சென்ட், अगले हफ्ते जो है एब्सेंट होगा, நான் ஹேவ்லாக் போகிறேன், हम हैवलॉक जाएगा, நான் லைட் போட போகிறேன், हम लाइट डालने जाएगा, நான் பிறந்த நாளுக்கு போகிறேன். मैं बर्थडे पार्टी पर जाऊंगा। இவர்கிட்ட எழுதிட்டு வர்றதை விட நம்ம அப்படி போயிடலாம்னு தீர்மானம் பண்றியா? सब सोच रहे होंगे इनसे बताने से अच्छा मैं कहीं चला जाऊंगा ही நீ बेटर இதை है। செஞ்சா கர்த்தர் உன்னை பூமியில சகல ஜாதிகளிலும் ஆசீர்வதிப்பார். लेकिन ये करने से सारे जातियों के बीच परमेश्वर हमें आशीष இது ठहराएगा करके செய்யாம कहता है। நீ அங்கங்க இன்னைக்கு போயிட்டேன்னு சொன்னா ये ना करे बिना तू कहीं और चले जाएगा तो நீ டீப் ப்ரமோட் ஆயிருவ. तू डी प्रमोट हो जाएगा। ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, लेकिन परमेश्वर का ये वचन यहाँ இந்த कहता है, கால வேளையிலே ஆண்டவர் செய்ய சொன்னதை நாம் செய்வோம். परमेश्वर जो करने के लिए कहा गया वो करना चाहिए। எதெல்லாம் செய்யக்கூடாது என்றார் அதெல்லாம் செய்யாதே. जो जो परमेश्वर ना करने को कहा गया वो ना करे। ஒன்றாம் சங்கீதம் சொல்லுகிறது, पहला वचन संगीता यह कहता है, கர்த்தருடைய வேதத்தின்படி परमेश्वर के वचन के द्वारा இரவும் பகலும் जो सुबह शाम தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். जो ध्यान करता वाला मनुष्य धन्य होगा। அவன் செய்வது எல்லாம், वह जो भी कुछ करे वह அவன் मनुष्य செய்வது எல்லாம், वह मनुष्य जो भी कुछ करे, இது ஆண்டவர் சொல்றார், நீ இதை செய்யன்றார். परमेश्वर कहता है वो करने के लिए। அப்ப இதை செய்யணும். परमेश्वर कहता है करने के लिए। ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நாம் செய்யணும். ये हमें करना चाहिए। இதை செய்யும் போது நம்முடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். जो जो परमेश्वर ने कहा है करने के लिए करेंगे तो हमारे हाथों के कार्य को सफल करेगा। இந்த 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, 7वां अध्याय 8वां अध्याय 9वां अध्याय अगर आप पढ़ोगे तो இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போகும்போது इस्राएल देश को परमेश्वर जो है कानान देश पर लेकर जाते समय ஒரு கடந்த கால வாழ்க்கையை ஒரு பிக்சரா கர்த்தர் கொண்டு காமிக்கிறார். पूर्वज में जो जो चीज हुआ है परमेश्वर इस्राएलियों के बीच में एक पिक्चर के रूप में दिखाया है। 40 ஆண்டு காலம் அவளை வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு வந்த காரியங்களை 40 वर्ष तक परमेश्वर ने जब उन्हें रेगिस्तान पर चलाकर लेके आया, புதிய ஜெனரேஷனுக்கு கர்த்தர் அதை காட்டுகிறார். नए जनरेशन को जो है वो समझाता है। ஏன்னா புது ஜெனரேஷனுக்கு தெரியாது. क्योंकि नए जनरेशन को नहीं पता है। பழைய ஜெனரேஷன் பாதி வழியில அழிஞ்சிட்டாங்க. पुराने जनरेशन जो है आधे रास्ते में मर चुके थे। அல்லேலூயா, அல்லேலூயா. அதை சொல்லி காமிக்கிறார் கர்த்தர். यही चीज जो है परमेश्वर उनसे बातें இந்த 7, 8, 9 வசனங்களை நீங்க அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, ये वचन के अध्याय को अगर आप पढ़कर देखोगे கர்த்தர் இதைத்தான் சொல்லுகிறார். परमेश्वर यही कहता है। ஆகவே இந்த 2வது மாதத்துல इसी प्रकार इस दूसरे महीने நீ में சகல ஜனங்களை பார்க்கிலும் तो सारे लोगों के बीच में भी நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க तू வேண்டுமானால் आशीष पाएगा करके कहता है। செய்யக்கூடாததை செய்யாதே, जो नहीं करने को बोला है वो ना करे, செய்ய வேண்டியதை செய். जो करने बोला है परमेश्वर उसे करे। ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ परमेश्वर जो कुछ कहा गया है அதை நீங்களும் நானும் செய்வோம். उसे आप और हम करना चाहिए। எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறாரோ जो चीज ना करने को कहा गया है அதை செய்யாமல் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. वो चीज ना करने के लिए परमेश्वर हमारे साथ रहे। ஆவியானவர் ஜெபிக்க சொல்லுகிறார். परमेश्वर हमें प्रार्थना करने को कहा गया ஆண்டவர் है। நம்மை வேதம் வாசிக்க சொல்லுகிறார். परमेश्वर हमें बाइबल पढ़ने को कहा गया ஆண்டவர் है। நம்மை உபவாசிக்க சொல்லுகிறார். परमेश्वर हमें उपासना करने को कहा गया है। ஆராதனைக்கு போகும்படி சொல்லுகிறார். आराधना में जाने के लिए भी कहा गया है। ஆனால் இன்னொரு புறத்தில் ஒரு மனிதன் நின்று கொண்டு लेकिन दूसरे तरफ एक मनुष्य खड़े होकर செய்யாதே போகாதே செய்யாதே போகாதே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். लेकिन दूसरे तरफ एक मनुष्य खड़े होकर नहीं जाना नहीं करना करके कहता है वो। ஆனால் அதை எல்லாம் நீ மேற்கொண்டால் தான் लेकिन वो सबसे तू बढ़कर ही பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். इस सारे देशवासियों से तू बढ़कर आशीष पाएगा करके परमेश्वर कहता है। அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்முடைய பிள்ளைகளை இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். परमेश्वर हमारे बीच जितने लोग बैठे सबको आशीष करेगा करके कहता है। கர்த்தர் இந்த ஆண்டிலே அநேக குடும்பங்களில் பல நன்மைகளை கர்த்தர் செய்ய போகிறார். परमेश्वर इस
इस वर्ष में सारे विश्वासियों के घर में आशीष देगा करके कहता है। ஆனால் ஆண்டவர் சொன்னதை செய்யக்கூடாது என்பதை செய்யாமல் இருப்போம். लेकिन परमेश्वर कहता है जो चीज मैंने ना करने को कहा वो ना करे तो, செய் என்று சொன்னதை நாம் செய்வோம். जो करने बोला है उसे करे तो கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமான ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். परमेश्वर हमारे जीवन में बहुत ही आशीष दिलाएगा। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல ஜனங்களை பார்க்கிலும் सारे जाति जनजातियों के बीच में भी நீ, आप, அதுல நீ என்ற இடத்துல நான் என்று சொல்லுங்கள். वहाँ आप हटाकर मैं करके कहिएगा, நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பேன். मैं आशीष ही पाऊंगा। கொஞ்சம் நெஞ்சில கையை வச்சு சொல்லுங்களேன். अपने सीने पर हाथ रखकर कहिएगा, வலது கை நெஞ்சில வச்சு சொல்லுங்க. दाहिने हाथ को अपने सीने पर हाथ रख के कहिएगा, இந்த பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளிலும் इस सारे देश के सारे जनजातियों के बीच में भी நான் ஆசீர்வாதமா இருப்பேன். मैं आशीष ही ठहरूंगा। ஏனென்றால் क्योंकि நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறேன். क्योंकि मैं परमेश्वर का वचन सुना हुआ அவர் हूँ। செய் என்று சொன்னதை செய்கிறேன். जो वो करने बोला है वो मैं करूंगा, செய்யாதே என்று சொன்னதை செய்ய மாட்டேன். जो चीज ना करने को बोला है वो मैं ना ஆகவே இந்த करूंगा। வார்த்தை எனக்கு சொந்தமாவதாக. क्योंकि परमेश्वर का वचन ही मुझे चलाएगा। ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதியும். परमेश्वर के वचन के द्वारा मुझे आशीष என் குடும்பத்தை देगा। ஆசீர்வதியும். मेरे परिवार को आशीष करिएगा, ஆண்டவரே கற்பத்தின் கனி ஆசீர்வதியும். मेरे पौरुष को तो आशीष என் करिएगा, மிருக ஜீவன்களை तू ஆசீர்வதியும். मेरे भेड़ बकरियों को तो आशीष करे, ஆண்டவரே நிலத்தின் கனி ஆசீர்வதியும். मेरे अन्न को तू आशीष करे, என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதியும். मेरे हाथों के कार्य को तू सफल करे, ஆண்டவரே என் எண்ணெய் தொட்டி மாவு கலசத்தையும் ஆசீர்வதியும். तू मेरे भोजन वस्तुओं को तू आशीष करेगा, என் வீட்டை ஆசீர்வதியும். तू मेरे घर को तू आशीष என் करेगा, பிள்ளைகளை ஆசீர்வதியும். मेरे बच्चों को तू आशीष எங்க करेगा, சபையை ஆசீர்வதியும். मेरे सभा को तू आशीष எங்க சபை करेगा, விசுவாசிகளை ஆசீர்வதியும். मेरे कलीसिया के हर एक विश्वासी को तू அந்த आशीष எண்ணத்தோடு கூட करेगा। இந்த கால வேளையில இந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து போங்கள். उस आनंद से आप सब इस देश इस जगह को छोड़कर तू जाएगा। நிச்சயமாய் கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையின்படியாய் निश्चय जो है परमेश्वर का दिया वाला वचन के अनुसार கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் परमेश्वर आपको आशीष ही आशीष चलाएगा। ஆமென், आमीन, ஆமென், आमीन, ஆமென், ஆமென், आमीन, ஆமென். आमीन। ஆமென் என்றால் என்ன அர்த்தம்? आमीन का मतलब क्या है? சத்தமா சொல்லுங்க. आम- இந்த வாக்குத்தத்தங்களுக்கு சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் ये जो भी वचन कहा गया है என் வாழ்க்கையில நிறைவேறுவதாக. वो सब निर्वेश होगा, என் வாழ்க்கையில நிறைவேறுவதாக. वो सब निर्भर होगा। ஏன் நிறைவேற போகுது தெரியுமா? क्यों मतलब? உன் ஆண்டவர் மறக்கல. क्योंकि परमेश्वर तुम्हें बुला नहीं है, உன்னை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். क्योंकि वो दाहिने हाथ में तुम्हें बनाया हुआ है। உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கினவர், உன்னை தெரிந்து கொண்டவர். तुम्हें रचने से पहले वो तुम्हें पहचान कर रखा हुआ है। உன்னை இந்த பூமியில சகல ஜாதிகள் ஆசீர்வாதமாய் வைப்பார். वो तुझे इस भूमि के सारे जातियों से तुझे आशीष ही आशीष ठहराएगा। நீ உன் சத்துருவை முறியடிப்பாய். तू भी शत्रुओं को नाश करेगा। சத்துருவை கர்த்தர் உன்னுடைய கரங்களிலே தருவார். परमेश्वर जो है शत्रुओं को तेरे हाथ में நீ पहुंचाएगा। சங்காரம் பண்ணுவாய். तू उन्हें सत्यानाश करेगा, நீ சங்காரம் பண்ணுவாய். तू उन्हें सत्यानाश करेगा, முறியடிப்பாய். तू उन्हें सत्यानाश உனக்கு करेगा। விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். तेरे विरोध जो भी तरह की परेशानियां होगी कोई भी तेरे निकट नहीं आएगी। இந்த இரண்டாவது மாதத்துல इस दूसरे महीने இந்த में விதமான வாக்குத்தத்தங்களினாலே परमेश्वर का वचन क्या कहता கர்த்தர் है? நம்மை நம்முடைய சபையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. परमेश्वर हमें और हमारे सभा को जो है आशीष ही आशीष ठहराएगा। எல்லாரும் எழுந்து நிற்போமா? सब खड़े होंगे, எல்லாரும் எழுந்து நிற்போம். सब खड़े होंगे। இந்த நாளில் ஆண்டவருடைய கரத்துல சொல்லுவோம். इस समय में हम परमेश्वर के सामने या कहेंगे, ஆண்டவரே, परमेश्वर நான் அறிந்தோ அறியாமலோ मैं जान के भी बिना जाने भी ஆண்டவரே செய்த தவறுகளை மன்னியும். बहुत सारे किया वाला पाप को मुझसे நீ दूर சொன்னதை करिएगा। நான் செய்யாமல் இருந்தால் என்னை மன்னியும். आप जो जो करे वो अगर मैंने जो नहीं किया उस सबको माफ நீ करिएगा। செய்யக்கூடாது என்றால் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. जो जो चीज आपने ना करने को कहा वो मैं नहीं करूंगा செய்ய परमेश्वर। சொல்கிறதை மட்டும் நான் செய்வேன். आप जो मुझसे कहोगे करके बोले हैं वही मैं करूंगा। சவுல் ராஜா, शाऊल राजा, தேவன் இஸ்ரவேலருக்கு ராஜாவாக அவன் அபிஷேகம் பண்ணினார். इस्राएल देश में उसे राजा ठहराया था शाऊल को। பலியிட வேண்டியது ஆசாரியனுடைய வேலை. बलि चढ़ाना जो है उसका कार्य था, ஆனால் சவுலோ போய் பலி செலுத்தினான். लेकिन जो है शाऊल ही उसे गलत तरीके से उपयोग அன்னைக்கு அவனுடைய किया। ராஜ்யபாரம் அவனை விட்டு போய்விட்டது. परमेश्वर
का राज ही जो है उससे छीना गया। அவனுக்குள்ள வேறொரு ஆவி புகுந்தது. शाऊल के अंदर में बुराई का आत्मा उस पे चढ़ गया சவுலை இதை செய் என்று சொல்லவில்லை. परमेश्वर उसे शाऊल को करो करके ना कहा। சாமுவேல் போவதற்குள்ளாகவே அந்த காரியத்தை அவன் செய்ததனால शाऊल जो है कई तरीका से बुराई कार्य में फंस गया கடைசி வரையில் அவனுக்கு மறுபடியும் அந்த ராஜ்யபாரம் கிடைக்கவில்லை. अंत तक उसे राज का अधिकार मिला भी नहीं शाऊल அந்த को। கர்த்தருடைய பிள்ளைகளே, लेकिन परमेश्वर के मेरे प्यारे கர்த்தர் பல भाइयों, காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய் என்று சொல்லி இருக்கலாம். परमेश्वर हमारी लाइफ में बहुत सारे कार्य को करने को कहा गया होगा। ஓ ஆண்டவர் பெத்லெகேமில் இருந்ததான ரூத்தின் குடும்பத்தை परमेश्वर जो है बेतेल देश में रहने वाले रूत के அவங்க परिवार को भी அப்பத்தின் வீட்டில குடியிருந்தார்கள். वो अपने परिवार के साथ में थे, ஆனா போனதோ மோவாப் தேசத்திற்கு, लेकिन वो गए थे मोआब देश पे, தேவனால் சபிக்கப்பட்ட ஒரு தேசத்திற்கு. परमेश्वर के द्वारा नाश किया वाला देश में वो இவர்களாகவே गए थे। புறப்பட்டு போனார்கள். परमेश्वर जो है उस शापित देश में सब मिलकर गए थे, ஆனா கர்த்தர் அங்க என்ன செய்தாருன்னு நமக்கு தெரியும். लेकिन वो वहाँ पे क्या किए करके हम सबको ஆகவே இந்த मालूम है। நாளிலே செய்ய வேண்டியதை செய், इसीलिए जो चीज परमेश्वर कहा गया करने के செய்யக்கூடாததை लिए करे। செய்யாதே. जो चीज परमेश्वर ना करने को कहा गया वो ना करे। ஆண்டவர் இந்த நாளிலே தான் நம்மிடத்துல விரும்புகிறார். परमेश्वर आज के दिन में वही हमसे यही चाहता है कि ஆண்டவர்ட்ட ஒரு அர்ப்பணிப்போடு சொல்லுவோம், आज परमेश्वर के सामने ஆண்டவரே यह நீர் இதெல்லாம் என்னிடத்துல சொல்லுகிறீரோ परमेश्वर आप हमारे सामने जो कुछ आपने हमें कहा அதை நான் செய்கிறேன். वो सब मैं आप तुम्हारे सामने करूंगा। எதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறீரோ जो जो चीज परमेश्वर आपने मुझसे ना करने को कहा அதெல்லாம் ஒரு நாள் நான் செய்ய மாட்டேன். वो सब मैं कोई भी दिन नहीं करूंगा करके एक ஈசாக்கை பலியிட கர்த்தர் சொன்னார், ईसाक जो है बलिदान முடியாது என்று சொல்லவில்லை. लेकिन वो परमेश्वर से ना होगा करके ना कहा, ஆனா போய் பலியிட போனா लेकिन वो बलिदान चढ़ाने के लिए लेकर गया। ஈசாக்கு அந்த தேசத்தை விட்டு போக கூடாது என்று ஆண்டவர் சொன்னார். ईसाक जो है उस देश को छोड़कर ना जाना करके இந்த कहा। தேசத்திலே குடியிரு என்று சொன்னார். परमेश्वर ने ईसा को उसी देश पर रहने के 100 लिए कहा। மடங்கு அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ईसा को भी परमेश्वर ने 100 गुना भलाई கர்த்தருடைய दिखाया। பிள்ளைகளை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிவோமா? इसी प्रकार परमेश्वर के बच्चों आज हम भी परमेश्वर की वचन பூமியில் को உள்ள पालन சகல करें। ஜாதிகளில் உங்களை கர்த்தர் वो ஆசீர்வதிப்பார். सारे लोगों के बीच हमें आशीष ठहराएगा। ஆண்டவர் கருத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். आज हम परमेश्वर के हाथ में अपने आप को தேவனுடைய समर्पित சமூகத்தை करें। ஒப்பு கொடுப்போமா? परमेश्वर के हाथ में अपने आप को समर्पित करें। அல்லேலூயா. யாக்கோபின் தேவன் என் தேவன், याकूब का परमेश्वर हमारा परमेश्वर है। எனக்கென்றும் துணை அவரே. वो हमेशा हमारे साथ அந்த रहने वाला பாடலை அப்படியே परमेश्वर है। ஜெபத்தோடு கூட பாட போகிறோம். उस गीत को हम वापस गाएंगे। ஏதும் இல்லை என்ற கவலை எனக்கு இல்லை, कुछ भी नहीं, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை என்ற அந்த அடியை பாடி ஜெபத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். யாக்கோபின் தேவன் என் உண்மையா கேட்ட செய்தி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு சொல்லுங்க. என்னாலும் நடத்துவார், ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் சொன்னதை செய்திடும் இறுதி வரை கர்த்தருடைய பிள்ளையே, ஏதும் இல்லை என்ற கவலை எனக்கு இல்லை.
நீதிமான் கைவிடப்பட்டதாயும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்து தெரிகிறதையும் நான் காணவில்லை என்று தாவீது சொல்லுகிறார். சொன்னதை செய்திடும் தகப்பன். இஸ்ரவேலருக்கு கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்றினார். இதனாலே உங்களுக்கும் எனக்கும் தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். சகல ஜனங்களை பார்க்கிறோம். இந்த பூமியில நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் மகனே. நீ சுதந்திரிக்க போகிற ஒரு தேசம் இருக்கிறது. அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம். அந்த தேசத்தில் நீ எதிராளியை துரத்துவாய். நீ அவரை சங்காரம் பண்ணுவாய். நீ ஜெயம் உனக்குண்டு என்பதை நீ மறந்து விடாது. இந்த 2வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தரப்போறதற்காய் கரங்களை தட்டி கர்த்தரை சோதனை பண்ணுவோமா? ஓ ராபா காதா ராபா லாபா கா சந்தா ராமா ரீபா லாபா கா தௌரா லாபா காபரா லாபா ரீமா நாதாரா லந்தாரா ரீபா கத்தாரா லாபா உஷகரா. உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையின் துவக்க முதலில் மட்டுமாய் நீர் கூட இருந்து அடியாண்டு பலவீனங்கள் எல்லாம் மாற்றி ஆண்டவரே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கர்த்தர் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் தந்த கிருபை எண்ணி உமக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன். இந்த கேட்ட வசனத்தை இந்த பிள்ளைகள் ஆண்டவரை கிரகித்து கொண்டு இந்த நாட்களில் இதன்படி செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த 2வது மாதம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எங்களுடைய சிறு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கெல்லாம் எக்ஸாம் நடக்க போகுது ஆண்டவரே. அவங்க எக்ஸாமிலெல்லாம் நீர் கூட இருங்க. வேலை செய்கிற பிள்ளைகளுடைய வேலைகளை ஆசீர்வதிங்க. தொழில் செய்கிற பிள்ளைகளுடைய பிஸ்னஸை தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நல்ல பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுடைய எல்லா பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றி போட்டதற்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்போது மடியார்கள் கர்த்தருடைய பந்திக்கு நேராய் கடந்து போகிறோம். இந்த பந்தியை நடத்துகிற அடியானை பலப்படுத்தும், கிருபைக்குள்ள மூடிக்கொள்ளும். பந்தியில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம்